நஸ்ரித் என்ற ஊரில் மேரிங்கிற ஒரு பொண்ணு வாழ்ந்து வராங்க. ஒரு நாள் இரவு ஒரு ஒளி உண்டாகுது. அதிலிருந்து தேவதூதர் வர்றாங்க. நான் கடவுளின் தூதர் என்று சொல்லி, உனக்கு சில நாட்களில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அதற்கு இயேசு என்று பெயர் வையுங்கள், அவர் கடவுளாக உங்களை வழி நடத்துவார் சொல்லிட்டு தேவதூதர் மறைந்துறாங்க. உடனே தனக்கு நிச்சயம் பண்ண ஜோசப் கிட்ட வந்து மேரி சொல்கிறாங்க, தேவதூதர்கள் உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும், இயேசு என்று பெயர் வைங்க, அவர் உங்களை கடவுளாக வழி நடத்துவார்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்கன்னு. ஜோசப் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். சில நாட்கள் கழித்து அவங்களுக்கு திருமணமும் நடக்குது, அவங்க கர்ப்பமாகவும் ஆறாங்க. அந்த நாட்டு அரசர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். உடனே ஜோசப் தனது சொந்த ஊரான பெத்லகேம் செல்ல கிளம்புகிறார். உடனே மேரியும் ஜோசப்பும் பெத்லகேம் செல்ல கிளம்புகிறார்கள். அப்பொழுது இரவு நேரம் ஆயிற்று. சற்று ஓய்வு எடுத்துவிட்டு செல்லலாம் என்று ஓய்வு எடுப்பதற்காக அதற்கான இடத்தை தேடுகிறார்கள். அப்பொழுது அங்கு ஒரு ஆட்டு தொழுகம் இருக்கிறது. இங்கே இரவு பொழுதை கழித்துவிட்டு செல்லலாம் என்று அங்கே தங்குகிறார்கள். அப்பொழுது அந்த ஆட்டு தொழுகத்தில் ஓய்வு எடுப்பதற்காக வைக்கோலை எடுத்து விரிக்கிறார். அப்பொழுது மேரிக்கு பிரசவ வலி ஏற்பட்டு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அப்பொழுது வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசமாக ஒளிர்கின்றன. ஜோசப்புக்கு மிகவும் சந்தோஷம். தேவதூதர் சொன்னது போல் நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது அப்படி என்று அந்த ஆண் குழந்தைக்கு இயேசு என்று பெயரும் வைக்கிறார். அந்த பகுதியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள் சிலர் இருந்தனர். அப்பொழுது அவர்கள் முன்பு ஒரு ஒளி உண்டாகிறது. அதிலிருந்து தேவதூதர் வந்து சொல்கிறார், இவ்வாறு பெத்லகேத்தில் ஒரு ஆட்டு தொழுகத்தில் ஒரு குழந்தை பிறந்துள்ளது, அந்த குழந்தைதான் உங்களின் கடவுள் என்று சொல்லி அவர் மறைந்து விடுகிறார். உடனே அந்த ஆடு மேய்ப்பவர்கள் பெத்லகேம் சென்று தன்னுடைய கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் கிளம்புகிறார்கள். அங்கு மேரி, ஜோசப், இயேசு மூவரையும் பார்த்து அவர்கள் ஊர் பொதுமக்களிடம் சொல்லி அனைவரும் அவரை கடவுளாக வணங்க ஆரம்பித்தார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்த கதை. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.